இங்க ஒரு ஊரே பத்தி எரியுது. ஆனா ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு ஓரமா நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு குரு வராரு. வந்து பார்த்தவரும் எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுனால இவனை மட்டும் பத்திரமா கூட்டிட்டு போய் கூடயே வச்சு பாத்துக்கிறாரு. இவருக்கு நிறைய மந்திர தந்திரம்லாம் தெரியும் போல. அங்க இருக்க ஊர் பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த பையன் ஓரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். உனக்கு இது கத்துக்க ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் தலையாட்டுவான். சரி அப்படின்னு சொல்லி அவனையும் கூப்பிட்டு சொல்லி தர்றாரு. அந்த குருவுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனும் இவனும் சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நிறைய மந்திரத்தை கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த ஊர்ல ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தை காலங்காலமா எல்லாரும் பாதுகாத்துட்டு வராங்க. அடுத்த வாரிசை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பையனையும் அந்த பையனையும் கூட்டி வச்சு போட்டி நடத்துறாங்க. அப்போ அங்க ஒரு பொம்மை தொங்க விட்டுருப்பாங்க. சக்தியை வச்சு அதை வெடிக்க வைக்கணும். அந்த குருவோட பையனும் கரெக்டா வெடிக்க வச்சிடறான். அடுத்து இவனோட டர்ன் தான். சக்தியை மொத்தத்தையும் திரட்டி அடிக்கும் போது அந்த பொம்மை தெரிச்சிட்டு அடுத்து அங்க கூரை மேல போய் நெருப்பு போட்டு எரிய ஆரம்பிக்குது. உன்னோட சக்தியே உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, நீ எப்படி இதெல்லாம் பாதுகாப்ப அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்றாரு. அடுத்து இவனுக்கு ஒரு பெரிய அவமானமா ஆயிடுது. அதனால ஏதோ மந்திரத்தெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு தாயத்து மாதிரி உருவாக்குறான். எல்லாரோட கையிலையும் போய் மாட்டி விடுறான். குரு தான் மாட்ட சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு குரு வந்து பார்த்து, உன்னாலதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, அந்த ஊர் எரிஞ்சது தெரியுமா, அது தானா எரியல, நான் தான் எரிய வச்சேன், என்னை போய் தேர்ந்தெடுத்தா பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொடக்கு போடுறான். அங்கே இருக்க ஊர் மக்களுக்கெல்லாம் கை ஒரு மாதிரி இழுத்துக்குது. நரம்பு கருப்பு கலரில் தெரிய ஆரம்பிக்குது. அந்த நேரத்தில் தான் ஹீரோயின் உள்ளே வராங்க. வந்தவங்களும் ஏதோ மந்திரம் மாதிரி போடுறாங்க. ஷீல்டு உருவாயிடுது. அவன் பறந்து போய் விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அவங்க மந்திரத்திலேயே அப்படியே தியான நிலையில் உட்காரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க உடம்பு எரிஞ்சு அப்படியே பாறையாக மாறிடுறாங்க.